வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பரான ஒரு சைனீஸ் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அது என்ன கேட்டினா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். அது வந்து வெஜ் பால் மஞ்சூரியன். இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் வந்து ட்ரையாக பண்ணுறவங்க ஈஸியாக பண்ணுறாங்க. அதாவது பர்டிகுலர் கோபி மஞ்சூரியன் ஈஸியாக பண்ணுறாங்க. இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் வந்து அந்த டம்ப்ளிங் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அந்த சாஸ் ரெடி பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த சாஸ் கரெக்டாக வர மாட்டேது. ஏன் கேட்டால் அந்த கார்ன்ஃப்ளவர் அதிகமாக ஆட் பண்ணி குக் பண்ணிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் எப்படி ஒரு சூப்பரான ஸ்டைலில் கரெக்டான ரேஷில் சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மிக்ஸ் வெஜிடபிள் 250 கிராம், அதாவது கேரட், பீன்ஸ், கேபேஜ், காலிஃப்ளவர். மைதா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், சர்க்கரை சிறிதளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸ் வெஜிடபிள், அதாவது கேரட், பீன்ஸ், கேபேஜ், காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சைனீஸ் கேபேஜ், அதுக்கப்புறம் பொக்சாய், இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ கட் பண்ணி முடிச்சிருக்கோம்ல, இதுக்கு பிறகு மைதா ஆட் பண்ணுறோம். இந்த மைதா போட்ட உடனே வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைதா அதிகமாக போட்டால் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது, ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பைண்டிங் ஏஜென்ட் ரொம்ப திக்காகிடும், கொல ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக மைதா போடுங்க. அதுக்கு பிறகு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். இப்போ ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வினிகர், சோயா சாஸ். இந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த மைதாவும் ரேஷியோ எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மைதானா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி தேவைன்னா ஜஸ்ட் லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பால்ஸ் பிடிக்கிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனம், ரொம்ப கொலன்னு மாவு ஆகக்கூடாது. அதாவது இந்த மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் பால் பிடிக்கும் போது ஜஸ்ட் லைட்டாக தண்ணி தெளிச்சுனா மிக்ஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள், எப்படி உதிரியாக கொஞ்சம் பெசைறம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரணும். ரொம்ப அதிகமாக தண்ணி போட்டால் என்னன்னா உங்களுக்கு வந்து பால் மாதிரி ரவுண்ட் ஆகிடும். ஆனால் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். அதனால தான் வந்து அதிகமாக தண்ணி போட்டு பிடிக்கக்கூடாது சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பால்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஃபஸ்ட் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர், அதாவது வெஜ் பால் மஞ்சூரியன் மிக்சர் வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்படி எடுத்து நீங்கள் பொறுமையாக உருட்டணும். அதாவது நீங்கள் பால் பிடிக்கிற மாதிரி அழுத்தி பிடிக்க வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக பொறுமையாக உருட்டினா உங்களுக்கு வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ரஃப்பான ஷேப் எடுத்து நீங்கள் அப்படியே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணியிருக்கணும். நீங்கள் பால் மாதிரி நல்ல மலமலன்னு அப்படி உருட்ட வேண்டாம். சரிங்களா? அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வேணும், உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ரஃப்பாக வந்து நீங்கள் பால் பிடிச்சிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து கரெக்டான சூடு இருக்குது, அதாவது மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் 1 பை 1 ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ போட்ட உடனே அந்த பபுள்ஸ் வந்திருக்காது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடு இன்க்ரீஸ் பண்ண பிறகு தான் இந்த பபுள்ஸ் வரும். சரிங்களா? ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆயிலில் ரொம்ப சூடு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. ஏன் கேட்டிங்கன்னா, இதில் மைதாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணும்போது வந்து அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா அந்த டைமில் கேஸோட அடுப்போட ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிக்காமல் கரெக்டாக வரும். இப்போது இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ரை பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து சாஸில் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைட்டாக ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். நீங்கள் வீட்டில் பண்ணுறது சின்ன குவான்டிட்டி, அதனால் வந்து டேரெக்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சாஸில் போடலாம். இப்போது கடாய் நல்லா சூடாக இருக்குது. இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், இது நல்லா பொடிசாக கட் பண்ண இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் ஆயிலில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணுறோம். இந்த பேனில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பவுமே சைனீஸ் ப்ரிப்பரேஷன் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா சூப்பராக வரும். எதுக்காக ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணுறதுன்னா, இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் வந்து வதங்கிருக்கணும், அதே டைமில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால தான் ஹை ஃப்ளேம் வச்சு போடுறோம். இதுக்கு பிறகு வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம்.
டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். சோயா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு ரெட் சில்லி சாஸ். இந்த ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். உப்பு போட்ட உடனே வினிகர் ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த சாஸ் எல்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி குக் பண்ணணும். இந்த குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் காரமாக இருக்கும், புளிப்பும் இருக்கும், அதே டைமில் இனிப்பாக இருக்கும். ஸோ இந்த மூணுமே சேர்ந்து தான் இந்த வெஜ் பால் மஞ்சூரியன். நிறைய பேர் வந்து அந்த காரத்துக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த வெறும் சில்லி சாஸ் மட்டும் அதிகமாக போடுவாங்க. அப்படிலாம் போட ஃபஸ்ட்டு எடுத்தனே அந்த லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் இனிப்புத்தன்மை, அந்த காரத்தன்மை, இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த வெஜ் பால் மஞ்சூரியன். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணி குக் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் அந்த சாஸ் லைட்டாக கொதி வர டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அதாவது இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர்னா ஜஸ்ட் லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துங்க, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தின்னாக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு சுகர் ஆட் பண்ணுறோம். இந்த சுகர் வந்து அந்த காரத்துக்கும் புளிப்புக்கும் இனிப்புத்தன்மை கொடுக்கறதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சோண்டு ஒயிட் பெப்பர் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக போட்டு அந்த சாஸ் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் வீட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இந்த வெஜ் பால் மஞ்சூரியனுக்கு கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். சரி, நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போது இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த கேப்சிகம் போடுவாங்க. அது வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷன் தான். இப்போ ரெடியான இந்த பால்ஸ் வந்து 1 by 1 இந்த சாஸில் ஆட் பண்ணுறோம். இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் அதாவது சைனீஸ் ப்ரிப்பரேஷன் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண உடனே வந்து சூடோட சாப்பிட்றணும். அப்படி நீங்கள் சூடு இல்லாமல் நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு டைம் விட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃப்ரெஷ்னஸ், அந்த நல்ல ஒரு க்ரன்ச்சியாக ரெடி பண்ணுற அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால எப்பவுமே இந்த ரைஸாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாஸ் பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் வந்து சூடோட சாப்பிட்றணும். இப்போ இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கல. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான விஷயம். நன்றி, வணக்கம், see you, bye, take care.